السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த சுன்னத்தான தொழுகையை, இரவு தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்வினுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த உரையின் ஊடாக ஹராமான உழைப்பின் மூலம் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்ன? ஹராமான உழைப்பின் மூலமாக பணம் சேருமையானால் அதனால் ஏற்படக்கூடிய இம்மை மறுமையினுடைய தீமைகள் என்ன என்பதை குறித்து குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு அறிய தருகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பொருளாதாரத்தை திரட்டும்படி கட்டளையிடுகிறது. பிறரிடம் கையேந்தி தனது சுயமரியாதையை இழந்துவிடக் கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கிற பொழுது, தோழர்களோடு இருக்கிற பொழுது ஒரு வாலிபர் பள்ளிவாசலுக்குள் வந்தார். நல்ல வாட்ட சாட்டமான வாலிபர். வந்தவர் தொழுது முடித்து விட்டு சென்று விட்டார். அதை பார்த்த சில தோழர்கள், எவ்வளவு வாட்ட சாட்டமாக இருக்கிறார், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கு நாம் சொல்லுவோம் இல்லையா, வாராரு போறாரு, தாவாவுடைய வேலையில கவனம் செலுத்துறதே கிடையாது, ஒரே கடன்னு கிடக்கிறாரு, கடன்னு கிடையா கிடக்கிறாரு.
நம்முடைய பேச்சு அப்படி சொல்லுவோம். தவாவுடைய பணியில கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோழர்கள் சஹாபாக்கள் அவரை பார்த்து சொன்ன விதம் என்னவென்றால், இவ்வளவு வாட்டசாட்டமாக இருக்கிறாரே, இவர் போர்க்களத்தில் கலந்து கொண்டால் எப்படி நன்றாக இருக்கும், ஒரே வியாபாரம் வியாபாரம் என்று அழைகிறாரே என்பது போன்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தை கேட்டு அவ்வாறு சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லாதீங்க. ஒரு மனிதர் தன்னுடைய தாய் தந்தையரை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக வேண்டி உழைக்கிறார் என்று சொன்னால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைப்பதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்லுகிறார் என்று சொன்னால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். தாய் தந்தையர்கள் இல்லை, மனைவி பிள்ளைகள் இல்லை, தனக்காக வேண்டி எந்த சூழ்நிலையிலேயும் பிறரிடத்தில் யாசகம் கேட்க கூடாது, தன்னுடைய சுயமரியாதையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர் உழைக்கிறார் என்று சொன்னால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பதை, பிறரிடம் யாசிக்காமல் இருப்பதை, அதற்காக வேண்டி உழைப்பது, அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்பது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார் என்று சொன்னால், ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு ஊக்கம் கொடுக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வே அதை குர்ஆனில் சொல்லுகிறான், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. தொழுகை முடிஞ்சிச்சா? தொழுகை முடிந்து விட்டதா? ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் பரவி செல்லுங்கள். ஒரு இடத்தை மட்டும் இருக்காதீங்க, பல இடங்களுக்கு பரவி செல்லுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضல், செல்வத்தை தேடுங்கள் அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசல்லையே உட்காரணுங்கிறது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. தொழுது முடித்து விட்டால் உழையுங்கள், உழைக்க செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். அல்லாஹ் தஆலா செல்வத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறான், செல்வத்தை தேடுங்கிறான். وهو الذي سخر البحر لتأكلوا منه لحما طريا. அவன்தான் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்தான், அதிலிருந்து லஹ்மன் தொரியா, இறைச்சி, மீன் இறைச்சியை சாப்பிடுவதற்காக வேண்டி. وتستخرجوا منه حلية, அதிலிருந்து ஆபரணங்களை எடுங்க, கடல்ல இருந்து எடுங்க. وتلبسونها, அணிந்து கொள்ளுங்கள், முத்துக்களையும் பவனங்களையும் எடுங்கள். وترى الفلك مواخر فيه ولتبتغوا من فضله, கடல்ல பிரயாணம் செய்யுங்க, கப்பல்ல பயணம் செய்யுங்க. கப்பலில் பயணம் செய்தாவது திரைகடல் ஓடிடும், திரவியம் தேடு அல்லாஹ் சொல்றான். கடல்ல போய் கப்பல்ல போய் நீங்க செல்வத்தை தேடுங்கள். வலஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அருமை தோழர்கள், நண்பர்களை உழைக்க வேண்டும். வபிர்ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், ஜஅல லக்குமுல் லைல வன்-நஹார லிதஸ்குனூ ஃபீஹி வலிதப்தகு மின் ஃபضலிஹி. அல்லாஹ் உங்களுக்கு இரவையும் கொடுத்திருக்கிறான், பகலையும் கொடுத்திருக்கிறான். இரவை ஓய்வெடுப்பதற்காக வேண்டி, பகலை சம்பாத்தியம் செய்வதற்காக வேண்டி. வலிதப்தகு மின் ஃபضலிஹி, உழைக்கணும், சும்மா இருக்கப்படாது. சும்மா வரக்கூடிய செல்வம் ஆபத்தானது. மொத்தத்தில் மார்க்கம் ஹராமான செல்வம் வேண்டாம் என்று சொல்லுகிறது. உழைத்து சம்பாதியுங்கள். அலா குல்லி முஸ்லிமின் சதகத்துன், எல்லா முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை சதகா கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
சதகா கொடுப்பது கட்டாய கடமை, வாங்கிறது மட்டுமல்ல, ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங் இருக்கணும். சதகா கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. சபையில் உள்ள ஒருத்தர் கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே, சதகா கொடுப்பதற்கு எங்க இடத்தில் பொருளாதாரம் இருக்க வேண்டுமே, பொருளாதாரம் இல்லையே. அல்லாஹ் உனக்கு 2 கையை கொடுத்திருக்கான் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு 2 கையை கொடுத்திருக்கிறான், கையை வைத்து உழைத்து உனக்கும் நீ எடுத்துக்கள், பிற மக்களுக்கும் சதகா கொடு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அதற்கு வழி இல்லை, உழைப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லையே, உழைக்க முடியவில்லையே, என்ன செய்வது? அப்படியானால் தேவைப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், பொருளால் அல்ல, பொருளாதாரத்தால் அல்ல, வெவ்வேறு வழிகளில் வழி தெரியாமல் நிற்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுங்கள். சுமக்க முடியாமல் பொருளை சுமக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கூட சென்று அதை தூக்கி அவருக்கு உதவி செய்யுங்கள். வாகனத்தில் செல்லக்கூடியவர், நடந்து போகக்கூடியவரை எடுத்துக்கொண்டு அவருக்கு உதவி செய்யுங்கள், இதையாவது செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர், அதற்கும் எங்களுக்கு வழி இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது? அதற்கும் வழி இல்லை என்றால் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வயஅமுரு பில் கைர், நல்லதையாவது ஏவு, நல்லதை பரப்பு, நல்லதை சொல்லு மக்களுக்கு, இஸ்லாஹ் செய். அல்லாஹ்வின் தூதரே, அதற்கும் வழி இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது? வயும்சிகு ஷர், மற்றவனுக்கு நோவினை கொடுக்காமல் இரு, இது ஃபஇன்ன லஹு சதகத்துன், அவனுக்கு அது சதக்காவா இருக்கும். நம்மால் மற்றவர்களுக்கு நோவினை கொடுக்க கூடாது, நம்மால் மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்கலன்னு சொன்னா அது சதக்கா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக அருமை தோழர்கள், நண்பர்களே, உழைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம், அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருக்கவில்லை, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அன்சா யா ரசூலுல்லாஹ், நீங்களுமா மேய்ச்சிருக்கிறீங்க ஆடு? ஆமா, நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன். நாம் குன்து அர்ஆஹா அலா கராரித லி அஹ்லி மக்கா, சில மக்காவாசிகளுடைய அவர்களுடைய ஆடுகளை சில குறிப்பிட்ட பொருட்களுக்காக வேண்டி, சில கீராத்து கூலிக்காக வேண்டி நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உழைத்திருக்கிறார்கள், உழையுங்கள். மாகல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் அன் யஅக்குல மின் அமலி யதிஹி, தன் கரத்தால் உழைத்து சாப்பிடக்கூடியவரை விட ஒரு சிறந்த உணவு உலகத்தில் வேறொன்றும் இல்லை. ஒருவர் தமது கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவு ஒருபோதும் உண்ண முடியாது. அதுதான் சிறந்த உணவு, உழைச்சி சாப்பிடணும். தாவூது நபி அவர்கள் உழைத்து உண்ணவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மற்றவங்கள்ட்ட கையேந்த கூடாது, யாசகம் கேட்க கூடாது. சொன்னார்கள், கையேந்துவதை விட ஒரு விறகு கட்டை முதுகலை சுமந்து சென்று விற்று சம்பாத்தியம் செய்வது கையேந்துவதை விட சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக அருமை தோழர்கள், நண்பர்களை, மார்க்க உழைக்க சொல்லுகிறது, உழைக்க சொல்லுகிறது. ஆனாலும் பொருளாதாரத்தை திரட்ட சொல்லுகிறது மார்க்கம். ஆனால் திரட்டுவதில் ஒரு எல்லை வைத்திருக்கிறது. ஹராமான உணவு வந்துவிடக் கூடாது, ஹராமான பொருளாதாரம் உள்ளே நுழைந்து விடக் கூடாது, அதுல கவனமா இருக்கணும். தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா, அல்லாஹ்வுக்கு என்று ஒரு எல்லையை அல்லாஹ் வகுத்திருக்கிறான், அந்த எல்லையை நீங்கள் கடந்து விடாதீர்கள். எல்லை மீறக்கூடாது. சம்பாத்தியம் செய்வதற்கு வழிகளை சொல்லிருக்கு சொன்னால், ஒரு பார்டர் இருக்குன்னா அந்த பார்டருக்குள்ளதான் சம்பாத்தியம் பண்ணுமே தவிர பார்டர் மீறி சம்பாத்தியம் பண்ணக்கூடாது. ஹராமான உணவு வந்துடக்கூடாது.
அருமை தோழர் என்பதே அல்லாஹ் விதித்த அந்த பார்டருக்குள்ள இருக்கணும், தவிர வெளியே போக கூடாது. அப்படி யாராவது ஹராமான உணவை சம்பாத்தி செய்வதற்கு, ஹராமான முறையில் செல்வத்தை தேடுவதற்கு முயற்சி செய்வார்கள் ஆனால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் மாறு செய்வார்களோ, அல்லாஹ் விதித்த வரம்பை மீறுவார்களோ யுத்கிலுஹு நாரா காலிதன் ஃபீஹா, அல்லாஹ் அவர்களை நரகத்திற்குள் நுழைத்து விடுவான், என்றென்றும் நரகத்திலே அவர்கள் வீழ்ந்து விடுவார்கள். வலஹு அதாபும் முஹீன், இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு. ஹராமான சம்பாத்தியத்தை செய்து ஜாலியாக இருக்க வேண்டும் என்றால் நினைத்தீர்கள், அல்லாஹ் சொல்றான். நோ, உலகத்தில் வேண்டுமானால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், சொந்த வீடு கட்டி கொள்ளலாம், உயர்ந்த வாகனங்களில் வலம் வரலாம், விரும்பிய உணவை வாங்கி சாப்பிடலாம். ஆனால் அல்லாஹ் சொல்றான் யுத்கிலுஹு நாரா, நரகத்தில் நுழைத்து விடுவோம். நம்ம என்ன உலகத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? உலகத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய மக்கள். மண்ணை நம்பிய சமுதாயம் அல்ல, மறுமையை நம்பிய சமுதாயம் நாம். ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மறுமையை முன்வைத்து நகற்றக்கூடிய சமுதாயம் நாம். உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடக்கூடாது. சொன்னாங்க பாருங்க, முன் அறிவிப்பு. இன்றைக்கு எப்படிதான் இருக்குது, கொஞ்சம் கூட பார்க்கறது இல்லை. சொன்னார்கள், இந்த ஹதீஸ் புகாரில 2059வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் வரும், 1400 வருடங்களுக்கு முன்பாக சொன்னார்கள். இந்த காலம் அதற்கு பொருத்தமாக இருக்கிறது. ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹராம். தான் சம்பாத்தியம் செய்தது ஹராமான வழியா ஹலாலா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். வந்தா போதும், கல்ல கட்டினா போதும், அது எப்படி வந்தா என்ன, சம்பாத்தியம் பண்ணுவது இது ஹராமா ஹலாலா, டோன்ட் கேர், எனக்கு தேவை மணி துட்டு அப்படிங்கிற ஒரு காலம் வரும் என்று சொன்ன. இன்னைக்கு அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். டவுட் இருக்கா ஏதாவது? அந்த காலத்தில் நமக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு, அது ஹராமான வழியா ஹலாலாங்கிற பார்க்கறதுல ஜோடியே கிடையாது. கல்ல பை நிறைஞ்சா போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அருமை தோழர்கள் என்பவர் மிக மிக கவனமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணம் சொன்னாங்க, நான் சுருக்கமா சொல்றேன். அது நீண்ட நெடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் நீண்ட நெடிய ஹதீஸ், சுருக்கமாக சொல்லுகிறேன். புகாரில 6427வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீண்ட ஹதீஸ், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். ஒரு ஆடோ மாடோ ஒரு கால்நடை இருக்கு. மாடு நொப்புமா ஆடு நொப்புமா? ஆடு ஆடு இருக்கு, சரியா? வீட்டில் கட்டி போட்டு ஆட்டை வளர்க்குறோம். அந்த ஆட்டுக்கு புல்கட்டை கொண்டு போடுறோம், சாப்பிடுது. தண்ணி வைக்கிறோம், தண்ணி காட்டுறோம், தண்ணி குடிக்குது. ஒரு ஓரமா படுத்து இருக்குது, சவச்சுக்கிட்டே கிடக்குது, புழுக்க போடுது. அப்புறம் உணவு போடுறோம், புல்லுக்கட்டை போடுறோம், சாப்பிடுது. அப்புறம் தண்ணி வைக்கும், புழுக்க போடுது, ஒரு ஓரமா கிடக்கு, பிரச்சனையே கிடையாது. அந்த ஆட்டுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? நோ. இன்னொரு ஆடு இருக்குது. அந்த ஆடு வீட்டுல உள்ள சாப்பாடை சாப்பிடாது, அடுத்த வீட்டுல போய் சாப்பிடும். அடுத்த வீட்டுல பயிர் இருக்கு, நெல் பயிர், அங்க போய் சாப்பிடும். வயக்காட்டுக்குள்ள நுழையும், வாழை இலைய போய் கடிக்கும். கடையில இருந்து வாழைக்கட்டை வச்சிருப்பான் பிரியாணிக்காக வேண்டி, அதை போய் கடிச்சுக்கிட்டு இருக்கும் ஆடு. என்ன செய்வான்? இந்த மாதிரி அடுத்த வீட்டுல போய் தின்னு கொழுக்கிற ஆட்டுக்கு 2 விதமான தண்டனை உண்டு. ஒண்ணு என்னாவும், அந்த வயக்காரன் அந்த வீட்டுக்காரன் அடிப்ப ஆட்ட 10 வகை
அடிப்பான், அடிச்சு பத்துவான், அடிக்காம தின்னுட்டு வந்து வச்சுக்கோங்க. தின்னுட்டு வந்துட்டு வந்தா கொளுத்துரும், கொளுத்து போயிடும் ஆடு. கொளுத்தா என்ன நடக்கும்? கசாப் கடைக்கு போயிடும். இது நான் சொல்ல உதாரணத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஆடுகள் கொளுத்துச்சுன்னா கசாப் கடைக்கு போயிடும். நல்ல கையை வச்சு பின்னாடி கொளுத்த ஆடு, நல்ல வெயிட்டு, பல்லு போடாத ஆடு போட்டாகும், அறுக்க போயிடும். ஒண்ணு அடி வாங்குச்சு, அடுத்த வீட்டுல போய் தின்னதுனால அடி வாங்குச்சு, போற வரவெல்லாம் அடிச்சான். இந்த செவனேன்னு கருத்து சொல்லுவாங்க மக்கள் சொல்லுவாங்க, நான் வாட்டில் உட்காந்துருக்காம அந்த ஆடு படுத்து கிடக்க வச்சுக்கோங்க. அந்த ஆடை போய் யாராவது அடிச்சா, வாயில்லா ஜீவனை போய் அடிக்கிறியப்பா கேட்பானா இல்லையா? அது வாட்ட தின்னுட்டு ஒரு ஓரமா கிடக்கு, அதை போய் அடிக்கிறியப்பான்னு யாராவது அடிச்சா அடிக்கிறவன திட்டுவாங்க. ஆனா அடுத்த வீட்டுல போய் திங்கிற ஆட்டை அவன் மட்டும் அடிக்க மாட்டான், ரோட்ல போறான் பாருங்க, அவனும் கருத்துக்கு எறிவான். அப்படியே விட்டுட்டாலும் கசாப் கடைக்கு போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொன்னார்கள். உனக்கென்று அல்லாஹ் கொடுத்த ஹலாலான உணவை சாப்பிட்டு நீ வாழ்வாயே, ஆனால் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி ஹராமான உணவை நீ தேடுவாயோ, அத்துமீறுவாயோ, இஸ்லாம் வரைந்த வட்டத்திற்குள் வெளியே சென்று பொருளாதாரத்தை திரட்ட ஆரம்பிப்பாயோ, உனக்கு கேடுதான், உனக்கு அடி விழும். அல்லது அறுக்க கசாப் கடைக்கு போகிற மாதிரி உன்னுடைய நிலைமை செறிஞ்சு சின்னாபின்னமாகிவிடும். அருமை தோழர்களே, நண்பர்களே, மிக கவனமாக இருக்கணும். ஹராமான சம்பாத்தியம் வேண்டாம், ஹலாலான சம்பாத்தியம் நமக்கு போதும். ஹராமான சம்பாத்தியம் வந்துச்சுன்னு சொன்னா, ஹராமான சம்பாத்தியத்தை ஒருத்தர் எடுக்கிறான்னா அவனுக்கு என்ன என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல்ல ஹராமான வழியில வரக்கூடிய செல்வம் ஒரு மனிதனிடத்தில் சேர்மையானால் அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை முதலாவது என்ன தெரியுமா? அவனுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படாது. அவன் துஆ ஒப்புக்கொள்ளப்படாதுன்னு சொன்னா இந்த பூமியில வாழ்றதை விட அவன் சாவுறதே மேலு. அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அவன் இருந்து என்ன பிரயோஜனம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹு தஆலா தய்யிபுன் லா யக்பலு இல்லா தீபன். அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானவன் தான் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவான். அல்லாஹ் நபிமார்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதே கட்டளையை தான் முஃமின்களாகிய நமக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா அய்யுஹர் ருஸூல், நபிமார்களே, ரசூல்மார்களே, குலூ மின் தய்யிபாத், தூய்மையான உணவையே உண்ணுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். ஒரு தெரியுது நமக்கு, அல்லாஹ் நல்லா தூய்மையான உணவை சொல்லிட்டு நல்ல அமல்களை சொல்றான்னு சொன்னா, யாரு ஹலாலான உணவை சாப்பிடுகிறானோ அவன் மூலம்தான் நல்ல அமல்கள் செய்ய முடியும். ஹராமான சம்பாத்தியம் செய்யறவன் ஒரு காலம் நல்ல அமல் செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்றான், தஃப்சீர் அதான் விஷயம். ஏன் நீங்கள் ஹலாலான உணவை உண்ணுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் நல்ல அமலை செய்யுங்கள் சொல்லனா, ஹலாலான உணவுக்கும் நல்ல அமல் செய்யறதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஹராமான உணவை உண்ணக்கூடியவன் நல்ல அமல்கள் செய்ய மாட்டான், செஞ்சாலும் அது அக்செப்டட் ஆகாது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ரசூல்மார்களுக்கே இதை சொல்லிட்டு
இதே கட்டளையைத்தான் அல்லாஹ் முஃமின்களுக்கு சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்டோர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து தூய்மையான உணவையே உண்ணுங்கள். தூய்மையான உணவைத்தான் உண்ணணும். அல்லாஹ் மற்ற எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. நம்ம ஆம் ஆத்மி கிடையாது, பொதுஜன மக்கள் கிடையாது, நம்ம அல்லாஹ் வாலாக்கள். நமக்கென்று சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு பிரயாணி, அவனுடைய தலைமுடி எல்லாம் பாட்டை தலை போன்று இருக்கிறது, அவனுடைய ஆடைகள் எல்லாம் கந்தல் கூலமாக கசங்கி போய் இருக்கிறது. இப்படிப்பட்டவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறான். 3 பேருடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் முசாஃபிருடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படும், பிரயாணி பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு தந்தை தன் மகனுக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மகன் தந்தை தன்னுடைய மகனுக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு பிரயாணி செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அநீதம் இழைக்கப்பட்டவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன நபி, இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தில் இருக்கிறான், தலைமுடி எல்லாம் கலைந்து இருக்கிறது, ஆடைகள் எல்லாம் அசிங்கமாக புழுதி வரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதன் துவா கேட்கிறான், யா ரப்பி யா ரப்பி, அல்லாஹ் அல்லாஹ் என்று துவா கேட்கிறானே, இவனுடைய துவா எப்படி ஒப்புக்கொள்ளப்படும்? வமத்அமு ஹராம், ஹராமான உணவை உண்ணுகிறான், சாப்பிடுகிறான். வமல்பஸு ஹராம், அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கு. வகுதில் அபில் ஹராம், சாப்பாடு ஹராம், ஆடை ஹராம், குடிப்பது குடிபானம் ஹராம். அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை எங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்ட என்று சொன்னால், அருமை தோழர்கள் என்பர்களே, ஹராமான உணவு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு முதலாவது, அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டாவது பாதிப்பு என்ன தெரியுமா? ஹராமான வழியில வந்தா என்ன, ஹலாலான வழியில வந்தா என்ன, பணம் பணம் தானே அப்படின்னு மனுஷன் நினைப்பான். ஹராமான வழியில வந்தாலும் ஒரு 1 லட்சம் தான், ஹராமான வழியில வந்தாலும் அது 1 லட்சம் தானே, அதுல என்ன ஏற்றத்தாழ்வு இருக்குது மனிதர்கள் நினைப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஹராமான வழியில் வரக்கூடிய செல்வத்திலிருந்து பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான், பரக்கத்தை அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபைன் ஸதகா வ பையினா, ஒரு வியாபாரி விற்கிறான், அதுல வியாபார பொருள்ல உள்ள ஒரு குறைபாட்டை அவன் சொல்லி விற்கிறான், உண்மை பேசி விற்கிறான் என்று சொன்னால், பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அவனுடைய வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்படும். வியாபார பொருளில் உள்ள குறையை மறைப்பானையானால், பொய் சொல்லி விற்பானையானால், அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவார். அருமை தோழர்கள் என்பர்களே, வியாபார பொருள் பரக்கத்தை, ஹராமான உணவில் இருந்து அல்லாஹ் பரக்கத்தை பிடுங்கி விடுவான். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அல்லாஹ் கோபமான நிலையில் அவனை சந்திப்பான். ஹராமான வழியில் பொருளை திரட்டியவன் செத்து போய் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அல்லாஹ் இவன் மீது கோபமான நிலையில் சந்திப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே 2669வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவன் ஒரு மனிதன் அநியாயமாக ஒரு பொருளை பெறுவதற்காக வேண்டி
பொய் சத்தியம் செய்து அதை பெற்றுக் கொள்கிறானோ அவன் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அல்லாஹ் கோபமான நிலையில் அவனை சந்திப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் பேச மாட்டான். இப்படிப்பட்ட ஹராமான வழியில பொருளை சேர்த்தவர்களோடு அல்லாஹ் முகம் கொடுத்து பேச மாட்டான். இன்னல்லதீன இஷ்தரூன பிஅஹதில்லாஹி وَأَيْمَانِهِمْ ثَمَنًا قَلِيلًا أُولَئِكَ لَا خَلَاقَ لَهُمْ فِي الْآخِرَةِ وَلَا يُكَلِّمُهُمُ اللَّهُ وَلَا يَنظُرُ إِلَيْهِمْ يَوْمَ الْقِيَامَةِ وَلَا يُزَكِّيهِمْ وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அடுத்த ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா? அவன் நாளை மறுமை நாளையில் இறைவனுடைய சாபத்திற்கு உண்டானவனாகத்தான் அவன் இருப்பான். உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவனாக இருப்பான். அருமை தோழர்களே, நண்பர்களே, நாம் செய்யக்கூடிய ஹராமான வழியில் சேர்த்த செல்வத்திலிருந்து சதக்கா கொடுக்குமேயானால் அந்த சதக்காவை அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி. சரி நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு லாட்டை அடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 1000 பேர் 500 பேருக்கு ஒரு அனாதைகளுக்கு சோத்தாக்கி போட்டா எல்லாம் சரியா போயிடும், தப்பு எல்லாம் ஹராம் எல்லாம் ஹலால் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹராமான வழியில் சேர்த்த செல்வத்திலிருந்து நாம் தர்மம் கொடுத்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஹலாலான வழியில் இருந்து நீங்க ஒரு சிறு பேரித்தம்பழம் துண்டு அளவை சதக்கா கொடுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தினால் அதை பெற்றுக் கொள்கிறான். ஹலாலான வழியில வரக்கூடிய பணத்திலிருந்து நம்ம சதக்கா கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? வலது கரத்தால் பெற்றுக்கொள்கிறான். அது மட்டுமல்ல, நாம் கொடுத்த அந்த செல்வத்தை குதிரை குட்டியை வளர்ப்பது போல வளர்த்து நாளை மறுமை நாளையில் மிக பிரம்மாண்டமாக அல்லாஹ் நமக்கு நன்மைகளாக திருப்பி கொடுக்கிறான். அருமை தோழர்களே, நண்பர்களே, ஹராமான வழியில் வரக்கூடிய செல்வம் மிக மிக ஆபத்தானது. இந்த உலகத்திலேயும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், நாளை மறுமை நாளையிலேயும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே ஹலாலான வழியில் நாம் சம்பாதிப்போம். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பரக்கத்தையும் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு அருள்வாளிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.